Hi, welcome to Samaithu Magizh. Navrathiri special 9 நாளுக்கான சுண்டல் என்னென்னு பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 1ல முதல் 3 சுண்டல் பார்த்தோம். அடுத்த பகுதியில் அடுத்த 3 சுண்டல் பார்க்க போறோம். புதன்கிழமை புதன் பகவானுக்கு உகந்தது பச்சை பயிர் சுண்டல். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சை பயிர், கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலை பருப்பு 1 ஸ்பூன், தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தாளிக்க தேவையான அளவு எண்ணெய், துருவிய தேங்காய் சிறிதளவு. இது தனியாக பொடி பண்ணுறதுக்கு 2 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. கடலை பருப்பு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, வர கொத்தமல்லி 1 ஸ்பூன். இது தனியாக நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கடலை பருப்பும் வர கொத்தமல்லியும் சேர்த்திக்குங்க. இது நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். அந்த கடாய் ஹீட்லேயே அது ரெடி ஆகட்டும். அது ரெடி ஆயிடுச்சு. அதோட வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடலை பருப்பு சேர்த்திக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். இதோட நம்ம வேக வச்சிருக்க பச்சை பயிரை சேர்த்திக்கலாம். இது நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நான் இது வேக வச்சிருக்கேன். முழு பச்சை பயிராக இருக்குங்காட்டி வேக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அதனால நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். ஒரு 3 விசில் இல்லை 2 விசில் விட்டு எடுத்துக்குங்க. ரொம்ப குழைய வேண்டாம். நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது பொடி பண்ணியிருக்கேன். அந்த பொடியை 1/2 ஸ்பூன் சேர்த்திக்குங்க. இதுக்கு நம்ம வெங்காயம் பூண்டு எதுவும் போட்டு தாளிக்கக்கூடாது. இது கடவுளுக்கு படைக்கிறதுனால வெங்காயம் பூண்டு எதுவும் போடாமல் நம்ம செய்கிறோம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுது. பச்சை பயிர் நல்லா முழுசாக இருக்க மாதிரியே நீங்கள் கொஞ்சம் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப குழஞ்சிட வேண்டாம். இப்போ நம்ம துருவிய தேங்காய் சேர்த்திக்கலாம். நல்லா 1 நிமிஷம் அது இந்த இதில் இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பச்சை பயிர் தயாராகிடுச்சு. இது கடவுளுக்கு நம்ம படைச்சிட்டு நாமளும் சாப்பிடலாம். 5வது நாள் சுண்டல் குரு பகவானுக்கு உகந்தது. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்தது. இது நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் ஊறி இருக்கணும். துருவிய தேங்காய் 1 ஸ்பூன், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் சிறிதளவு, தேவையான அளவு உப்பு. இது நம்ம தனியாக வறுக்கிறதுக்கான இது 2 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் சிறிதளவு. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலை பருப்பு சேர்த்திக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். நல்லா இது பொன்னிறம் ஆயிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதோட நம்ம வேக வச்சிருக்க சுண்டலை சேர்த்திக்கலாம். இதை நாம் வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வச்சிடணும். மஞ்சள்தூள் இது தேவைப்படாது. நல்லா உப்பு போட்டு வேக வச்சிருங்க. ஒரு 2 விசில் விட்டிங்கனாவே இது போதுமானதாக இருக்கும். 2லேருந்து 3 விசில். ஆல்ரெடி நான் பொடி பண்ணது எப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் முன்பகுதியில். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. துருவிய தேங்காய் சேர்த்திக்கலாம்.
எப்படி வறுக்கிறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சுவையான சுண்டல் தயார். இதை நம்ம கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நாமளும் சாப்பிடலாம். அடுத்து மொச்சை சுண்டல். 6வது நாள் மொச்சை சுண்டல். இது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப உகந்தது. இது மொச்சை 1 கப் எடுத்திருக்கேன். இது நான் ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் ஊறி இருக்கணும். துருவிய தேங்காய் சிறிதளவு, கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இது பொடி பண்ணுறதுக்கு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 2 எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 4 மிளகு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நம்ம மிளகாய் சேர்த்திக்கலாம். மொச்சை சுண்டலுக்கு இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். அதுக்காக நம்ம தனியாக இந்த மாதிரி பண்ணுறோம். மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. இது நம்ம இதை எடுத்துடலாம். இதோட உளுந்தம்பருப்பு, சீரகம், 4 மிளகு இதை சேர்த்திக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்ல சீரகம் நல்ல மனம் கொடுக்கும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்திக்குங்க. கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரியுது. கடலை பருப்பு சேர்த்திக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா பொன்னிறமாயிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்க மொச்சை சுண்டலை சேர்த்திக்கலாம். இதையும் நான் 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து நான் வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம அது பொடி பண்ணி வச்சுருக்க மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இது நல்லா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம துருவிய தேங்காய் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மொச்சை சுண்டல் தயார். இதையே நம்ம கடவுளுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிடலாம். பகுதி 2 முடிஞ்சது. அடுத்த பகுதியில் மீதி இருக்க 3 நாளுக்கான சுண்டல் என்னன்னு பார்க்கலாம். நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.